Hello friends, வணக்கம். Welcome to YouTube channel. My YouTube channel ஷாப் சமையல். நான் இப்போ 10 நிமிஷத்தில் ஒரு ராகி அம்பில் கூழ் செய்ய போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். வாங்க செய்முறையை பார்க்கலாம். பாருங்கள், இந்த ராகி எடுத்துக்கலாம். 1.5 கரண்டியில் செய்ய போகிறேன். 1.5 கரண்டி ராகி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, சுவைக்கேற்ற உப்பு, தயிர், தேவைக்கேற்ற தயிர். வாங்க, இது தாவத் அரிசி. கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் தாவத் அரிசி எடுத்துருக்கிறேன். அது தண்ணியில் வேக வைக்க போகிறேன். தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். ராகி பாருங்கள், கட்டி இல்லாத கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இப்போ இந்த அரிசியை முதல்ல வெந்நீரில் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அரிசி தான். நல்லா ஒரு 4 டம்ளர், சின்ன டம்ளரால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும் சலசலன்னு. இப்போ அரிசி கொஞ்சம் சுவைக்கேற்ற நான் கருப்பு இது கடல் உப்பு, இது கருப்பு உப்பு சொல்லுவாங்க. இந்த உப்பு ருசிக்கேற்ற போட்டுக்கலாம். ஒரு கையில் அழுந்து தான் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். எனக்கு திட்டம் தெரியும், அதனால போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ராகி பாருங்கள் கரைச்சிது. 2 கரண்டி ராகி தான். இதுவும் எடுத்து நல்லா அரிசியில் கொஞ்சம் ஒரு வேக்காடு ஆயிட்ட பிறகு அரிசியில் இந்த தண்ணியில் கரைச்சிக்கலாம். இது முதல்ல பச்சை தண்ணியில் கரைச்சிட்டு இந்த கூழை போட்டுக்கணும். நல்லா கிண்டினே இருக்கணும். இது கிண்டினே இருந்தால் தான், விட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். கட்டி வராத அளவுக்கு கிண்டணும். சிம்மில் வச்சு கிண்டணும். நான் இந்த கரண்டியால் 1.5 கரண்டி மாவு தான் எடுத்தேன். ஆனால் சின்ன டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இப்போ நம்ம இதுக்கு தயிரும் ஊற்ற போகிறோம். அதனால் 4 டம்ளர் போதும். இது நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கிண்டினே இருக்கணும். உப்பு போட்டேன். அப்படி உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேட்டுக்கு வந்தவொடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இப்போ ஆறணும். ஆறிட்ட பிறகு தயிரும், குடமிளகாவும், ஒரு பச்சை மிளகாவும், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை மேலே இது ஒரு ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு அடியை அடித்து இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு லாஸ்ட்டில் ஆறிட்ட பிறகு தயிர் போட போகிறேன். சும்மா அப்படி எப்படி இருக்கோ பார்த்துக்கலாம். ரொம்ப அடிக்கக்கூடாது, இப்படி தான் போடணும். இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். கேப்சிகம் ரொம்ப வயிற்றுக்கு நல்லது. அதனால் கூழோட பச்சையாக போட்டால் மெண்டு சாப்பிடலாம். கேப்சிகம், பச்சை மிளகாய் 1 போட்டேன், நிறைய போட மாட்டேன். இதை ஆறிட்ட பிறகு தான் தயிர் ஊற்றணும். இப்போ தயிர் போடணும்ல, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன், ஒரு 4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். இந்த உப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உப்பு ஸ்பெஷல் உப்பு. இப்போ ஆறிடுச்சு. இதை எடுத்து நான் ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் போட்டுக்கிறேன். பாருங்கள், தயிர் போட்டவொடனே எப்படி இருக்குன்னு. இப்போ இது செக் பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உள்ளங்கையில் போட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் உப்பு கம்மியாக சாப்பிட்றோங்க.
அதனால் பார்த்து தான் நான் போடுவேன். ரொம்ப உப்பாயிடுச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. யாருக்கும் இறங்காது. கரெக்டாக இருக்கணும். இதுக்கு மேலே வெங்காயம், குடமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டு ஜாரில் குறன்னு அடித்து சேர்த்து இருக்கிறேன். அரிசியும் போட்டிருக்கிறேன் 2 ஸ்பூன். இப்போ தயிரெல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் வெங்காயம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி நம்ம இந்த குச்சி இருக்குது பாருங்கள், எல்லசா இருந்தால் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரிய வைங்க. புது வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசு வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.